அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஷ்டத்திக்கு பந்தனம் குடுவை செய்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த அஷ்டத்திக்கு பந்தன குடுவையை எதற்கு நம்ம பயன்படுத்தலாம், இதை எதற்கு நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அதாவது ஏவல், பில்லி, செய்வனை, சூனியம், பேய், பிசாசு இந்த மாதிரி துஷ்ட விஷயங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்மளை சுற்றி என்ன செய்யப்படும்னா, அஷ்டத்திக்கு பந்தனம் போட்டு நம்மளை பாதுகாக்கிற கவச குடுவை தான் இந்த அஷ்டத்திக்கு பந்தன குடுவை. சரிங்களா? இந்த அஷ்டத்திக்கு பந்தன குடுவையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை நம்மளை சுற்றி 8 திசைகளையுமே கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டத்திக்கு அப்படின்னாவே 8ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 8 திசைகளையுமே நம்மளை சுற்றி நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு தீய சக்திகளுமே, நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த விஷயமுமே நம்மளை அண்டாமல், இந்த அஷ்ட திக்குலையுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை எந்திரத்தில் நிப்பாட்டி, அந்த எந்திரத்தில் அஷ்ட திக்குலையுமே ஒரு தெய்வத்தை வச்சு என்ன செய்வோம்னா, உங்களுக்கு பாதுகாப்பு வச்சு அதை பந்தனம், அதாவது பந்தனம்னா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதாவது 8 திசைகள்லையுமே தெய்வத்தை வச்சு உங்களை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கி நம்ம என்ன செய்வோம்னா, அதில் அந்த எந்திரங்களை அதை குடுவையில் பிரதிஷ்டை பண்ணி அதில் சில மூலிகைகளெல்லாம் நம்ம போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதை குடுவையாக நம்ம கட்டி, அந்த குடுவையை எந்த வீட்டில் நீங்கள் பிதைக்கிறீங்களோ, சரிங்களா, இல்லை வீட்டில் பிதைச்சாலும் சரி, இல்லை வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வணங்கினாலும் சரி, இல்லை சில பேர்கள் குறி சொல்லுவாங்க, சில பேர் கோவில் வச்சுருப்பாங்க, அந்த கோவில்களில் இந்த மாந்திரிக விஷயங்கள் சில பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் என்ன செய்வாங்கன்னா, மாந்திரிக ரீதியாகவோ கோயில் ரீதியாகவோ போட்டி பொறாமைகள் ஏற்படும். சரிங்களா? அப்போனா எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளுடைய தெய்வத்தை கட்டுறதுக்கு பார்ப்பாங்க, நம்மளை கட்டுறதுக்கு பார்ப்பாங்க, நம்ம மேலே ஏதாவது ஏவல் பிரயோகங்கள், நம்ம மேலே ஏதாவது செய்வினை, இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்வாங்கன்னா பிரயோகம் பண்ண பார்ப்பாங்க. அப்போனா எல்லா மாந்திரிகருமே இதை செஞ்சு வச்சுருப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச மாந்திரிகராக இருக்கட்டும், விஷயம் தெரிஞ்ச இந்த குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும், என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே இந்த அஷ்டத்திக்கு பந்தனத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த அஷ்டத்திக்கு பந்தனத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாத்தேன் அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு மாந்திரீக பிரயோகங்களுமே நம்மளை தாக்காமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த அஷ்டத்திக்கு பந்தன குடுவையை செஞ்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த அஷ்டத்திக்கு பந்தன குடுவையை எப்படி செய்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அமாவாசை நாளில் என்ன செஞ்சுக்குங்கன்னா, இந்த எந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை வெள்ளி தகட்டை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, வெள்ளி தகட்டில் இல்லைன்னா தாமிர தகட்டில், சரிங்களா, இல்லைன்னா தாமிர தகட்டில் நீங்கள் என்னென்னா எழுதி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி, அதாவது சுத்தி பண்ணுறதுங்கிறது நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோவிலையும். என்னென்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம் இது மாதிரி வச்சிடணும். சரிங்களா? வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு முடித்த பிறகு அத்தர், புணுகு, ஜபாது, கோரோஷனையெல்லாம் என்னென்னா ஒன்றா கலந்து அந்த எந்திரத்தில் முழுக்க நல்லா என்ன செஞ்சுன்னா தடவி விட்டு அந்த எந்திரத்துக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜை அறையில் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா, அந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுங்க, 10,008 உரு கொடுக்கணும். சரிங்களா? 10,008 உரு கொடுத்த பிறகு ஒரு மண் கலையம் ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த மண் கலையத்தில் அந்த எந்திரத்தை மடித்து அந்த எந்திரத்தை அந்த மண் கலையத்துக்குள்ளே வச்சிடணும். சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க, இந்த இடத்த மண் கலையத்துக்குள்ளே பிஞ்சிராமல், அதை அதோடைய டேமேஜ் ஆயிராமல் அந்த எந்திரத்துக்குள்ளே வச்சிடணும். வச்சு முடித்த பிறகு அந்த குடுவைக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, விபூதி, சந்தனம், குங்குமம், அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, படிகாரக்கல், சரிங்களா, படிகாரக்கல் போட்டுட்டு அதோட நம்ம என்ன செய்யணும்னா, சில 2 மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த 2 மூலிகையுமே நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது வெள்ளருக்குன் மூலிகையும், சரிங்களா, நல்லா கேட்டுங்க, வெள்ளருக்கனுடைய மூலிகையும் விஷ்ணு கிராந்தியோடைய மூலிகையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கிறணும். சரிங்களா? எடுத்துக்கிட்டு அந்த மூலிகையோடைய வேரை என்ன செஞ்சிடணும், அந்த குடுவையில் போட்டுடணும். இப்படி எல்லா பொருளையும் அந்த குடுவையில் போட்டு முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த குடுவையில் கருப்பு துணி இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு கருப்பு துணி, அந்த மண் பானையை கருப்பு துணியில் மூடுற மாதிரி என்ன செஞ்சுக்குங்கன்னா கட்டிக்குங்க. கட்டி முடித்த பிறகு அந்த குடுவை மேலே என்ன செய்யணும், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, அமாவாசை அன்னைக்குன்னு பூஜை ரூமில் அந்த குடுவையை ஒரு வாழை இலை பரப்பி, நல்லா கவனம் கேட்டுங்க, ஒரு வாழை இலை பரப்பி அதில் என்ன செய்யணும்னா நெல் கொட்டி அந்த நெல்லில் இந்த குடுவையை வச்சிடணும். சரிங்களா? நல்லா கவனம் கேட்டுங்க, அந்த நெல்லில் இந்த குடுவையை வச்சுட்டு
நெல்லில் இந்த குடுவையை வச்சிடணும். இந்த குடுவையை வச்சுட்டு இந்த குடுவைக்கு என்னென்ன படையல் போடணும் அப்படின்னா, புழுங்கரிசி சாதம், நல்லா கேட்டுக்குங்க, புழுங்கரிசி சாதம் வடித்து ஒரு கோழி அடித்து அந்த கோழி வந்து கோழி குழம்பு வச்சு வைக்கலாம், இல்லை அப்படின்னா கோழி ஈரல் சுட்டு வைக்கலாம். இந்த மாதிரி அவல் பொரி, கடலை, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நல்லா கம்மன்னு என்ன செஞ்சுங்கன்னா அந்த பூஜை ரூம்பே வச்சு நல்லா என்ன செய்யணும், பூஜை போட்ட முடித்த பிறகு நான் உங்கள் முன்னாடி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கணும். ஏற்றி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா 108 தடவை உரியேற்றணும். நல்லா கேட்டுங்க, 107 தடவை உரியேற்றின பிறகு இந்த குடுவை என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் வாசலில் கொண்டு போய் ஒரு அடிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா வாசலில் குழி நோண்டி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சிருங்கன்னா பிதைச்சிடணும். இப்படி பிதைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை சுற்றி என்ன செஞ்சிடணும்னா அஷ்டதிக்கு பந்தனம் விழுந்து போயிடும். சரிங்களா? உங்களோட வந்து யாருனாலையும் எந்த மாந்திரிய விஷயனாலையும் எந்த விஷயமும் செய்ய முடியாது. சரிங்களா? இதுதான் அஷ்டதிக்கு பந்தனம் வந்து செய்கிற முறை. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த முறையை வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அஷ்டதிக்கு பந்தனம் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ பொருள் தான். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.